காவேரி ஸ்கூல் விட்டு வராங்க. வந்தோடனே வந்துட்டு காவேரியுடைய அம்மா சாரதா கேட்குறாங்க, என்னடி நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா வந்து வராதம்மா இப்படி என்கொயரி வச்சுட்டு இருக்க, என்னாச்சுமா, நானே டயர்டாக வர வெயிலாக வேற இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அம்மு 2-3 நாளாக ஸ்கூலுக்கு வரலையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்குள்ளே அவங்க அப்பா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நீ அந்த குழந்தை எப்பவுமே உங்க கூட தான் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த பாப்பா கூட அம்மு கூட நீ அதிகமாக பேசுறது இல்லையா, பிடிக்கிறது இல்லையாமா அந்த பொண்ணு, அதனால் ஸ்கூலுக்கு போகிறக்கே பிடிக்காம ஸ்கூலுக்கு 3 நாளாக வராமல் இருக்கால, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, எனக்கு கிளாஸில் அத்தனை பசங்க இருக்காங்க, 30 பசங்க இருக்காங்க, 30 பேர்த்துக்காக நான் உட்காந்துட்டு கூடவே உட்காந்து அவங்களோடவே வந்து சாப்பிட்டு இருக்க முடியாது, அவங்ககிட்ட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாத டைம் எல்லாம் எல்லா குழந்தைகிட்டையும் ஈக்குவலாக நான் நடந்துக்க முடியும், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கட்டு தாண்டி, இத்தனை நாள் அப்படிலாம் இல்லை நல்லா தானே பேசி பழகிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ வேறம்மா, ஏமா பிரச்சனை பண்ணுற, பிரின்சி மேம் என்னை கூப்பிட்டு கால் என்னை வந்து இப்படியெல்லாம் நீ ஒரே பொண்ணுகிட்ட இப்படியெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீயாக இது பண்ணக்கூடாது, மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து சஃபர் ஆவாங்க, அதனால் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படிம்மா மறுபடியும் மீண்டும் வந்து அம்மு கூட வந்து நான் இப்படிலாம் பண்ண முடியும், அப்படி பண்ணால் கடைசியில் எனக்கு இந்த ஸ்கூலில் வேலையே கிடைக்காம போயிடும், இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு தவமாக இருக்கவங்களாம் இருக்காங்க, எனக்கு கூட இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை, வேலை கிடைச்சப்ப நான் எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டேன், இப்போ நீ வாட்டுக்கு என் வேலைக்கு நீ ஏதாவது உழவச்சிருவ போல இருக்கு, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி காவேரி, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணலான்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காத, எனக்கு நீ அம்மு விஷயத்தில் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் அம்முன்ட்டே இருக்க, நீ என்னமோ நம்ம உனக்கு பிறந்த 3 குழந்தைகளோட பேர பிள்ளைங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எனக்கு அப்படி தான் தோணுதுடி, என்னடி பண்ணணும், இங்கே பாரு இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பிரின்சிபல் மேம் சொல்கிறதெல்லாம் நீ கேட்பியோ மாட்டியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இனிமேல் அம்மு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லி நான் சொல்கிறேன், நீ வந்து எப்போ போல் அவகிட்ட வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்குவியா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ சொல்கிறபடியெல்லாம் என்னாலலாம் பண்ண முடியாதுமா, எனக்கு ஸ்கூல்லேன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்க முடியும், நீ சொல்கிற அப்படிங்கிறக்காக வந்துட்டு நான் அம்முகிட்ட மட்டும் பேசிட்டு பண்ணிவிட்டு அவளை பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஸ்கூலில் ரூல்ஸ்ன்னு இருக்குது இல்லம்மா, அதை நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ரூல்ஸு, சும்மா நான் வேணா வந்து அந்த பிரின்சிபல் மேடம்கிட்ட பேசிட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமா வந்து பேசுவேன், நீ அந்த பிள்ளைய என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக என் பொண்ணு பேசுவா, நீங்கள் எதுவும் கண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லடி காவேரி நான் சொல்கிற கொஞ்சம் கேளு, பாவம் அந்த பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வர அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் மட்டும் என்ன பண்ணுறேன், நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு என்னையும் சேர்த்து டென்ஷன் பண்ணாத, நாளைக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்பி வர சொல்லு, புரிஞ்சுதா. காவேரி உனக்கு புரியுதா இல்லையா, அந்த பொண்ணுக்கு இத்தனை நாளாக பெரிய அளவுக்கு யாரும் சொந்தக்காரங்களாம் இருந்த மாதிரி தெரியல, அவங்களே சொன்னாங்கல்ல இது வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் வந்தது கூட கிடையாது வெளியாட்கள்லான்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வெளியே இருக்கு நம்ம ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க ரிலேஷன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு பழகிருச்சு, அன்னைக்கே பார்த்து இல்லை நீ எப்படி வந்து நம்ம வீட்டில் தங்கினான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற குழந்தைய வந்துட்டு இப்போ நீ வந்து இப்படிலாம் வந்து திடீர்னு பேசி விலக்கி வைக்கிறதுல தப்பாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாதுமா, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு காவேரி போயிடுறாங்க. என்ன இவ குழந்தை தான் அதுங்கிறத எப்படி நம்ம புரிய வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சரி எப்படி இருந்தாலும் அம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துடுவா, 3 நாள் தான் அப்படி இருந்தா, நேற்று அம்மா நம்மகிட்ட பேசினாங்கல்ல, அதுக்கப்புறம் அம்மா கண்டிப்பாக எடுத்து சொல்லியிருப்பாங்களா இருக்கும், பாப்பா கூட வந்து வீட்டுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கும் போகிறாங்க, போய் பார்த்தா வந்துட்டு அம்மா வரல, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு வந்து அவங்க அப்பா விடுவாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெல்லே அடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் வரல, இன்றைக்கி வரல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற பார்த்துட்டு கரெக்டாக சாரதா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அம்மா யார்ட்டையும் பேசிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரை கழட்டி விட்டே கேட்குறாங்க. அப்போ பார்த்தா இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, அம்முவை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்து பேசிக்கிறேன் அவகிட்ட நான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளைன்னு பேசுகிறாங்க, அம்முவை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போவே எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, என்னவா இருக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே போகிறாங்க. உள்ளே வந்து காவேரி வரதை பார்த்தோன்னா ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. யார்கிட்டமா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவாடி அது வந்து ஏதோ போஸ்ட்மேனு வந்து அட்ரஸுக்கு தெரியாமல் கால் பண்ணார். போஸ்ட்மேனா போஸ்ட் கொண்டு வந்து இங்கே தானே கொடுக்கணும், நீ என்னமோ போஸ்ட்மேனுன்னு இருக்க. அப்போ அம்மா போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை அம்முன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, இப்போ நான் வந்து கேட்டேன்னு வந்துட்டு போஸ்ட்மேன் பேசுகிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ விஷயத்தை மறைக்கிறாங்க, இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்துட்டு சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எனக்கு காஃபி போட்டு வை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோன்னு வந்துட்டு சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹாலில் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க சாரதா. அப்போ ஃபோனில் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அது அம்மாவுடைய அவங்க அப்பாட்ட தான் பேசியிருந்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டு, அப்போனா எதுக்கு நம்மகிட்ட போய் பேசணும்,
நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, இவங்க ஏதோ போய் பேசுகிறாங்க, நம்மளை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி மட்டும் எனக்கு தோணுது. எதுக்காக வந்துட்டு அம்மாட்ட நான் ஒழுங்காக பேசல அப்படிங்கிறக்கா அம்மா இவ்வளோ தூரம் வந்து நம்மகிட்ட அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க ஓவராக வந்து அவங்ககிட்ட பேசுறது பிடிக்கிறது, அம்மா இது மாதிரிலாம் வெளியாளுக்கிட்ட எல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு சந்தேகத்தோடவே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. வந்தோன்னு வந்துட்டு இந்தாடி காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் கேட்கறதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லு, இங்கே வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஏன்னாடி திடீர்னு உங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்க வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்றைக்கும் அம்மா ஸ்கூலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ தான் நேற்று அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீல, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே பாரு நானும் திரும்பவும் சொல்லிட்டேன், அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணாக இருக்கா, மனசு ரொம்ப வருத்தப்படுவா, ஸ்கூலில் வந்து நான் பேஸ்ட்டுமானும் கேட்டேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, இப்போ அம்மாவும் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லாம் பண்ணலாம், சொல்லு, உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு, மறைக்காமல் தயவுசெய்து சொல்லு, நீ போய் பேசுகிறீங்க மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வரதுக்கு முன்னாடி நீ அந்த அம்மாவோடைய அப்பாட்ட தானே ஃபோனில் பேசிகிட்டு இருந்த, அதுவும் மாப்பிள்ளைன்னு வேறு பேசிகிட்டு இருந்த, என்னம்மா விஷயம், யாருக்குமா மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் நீ வாட்டுக்கு ஏதாவது தப்பாக கேட்டுட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்க, நான் எல்லாம் கரெக்டாக தான் கேட்டுட்டு இருந்தேன், சொல்லு உண்மையை சொல்லு எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஏதோ விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறேன்னு மட்டும் நல்லாவே எனக்கு புரியுது, நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுடி, போ என்னை போய் வேலை செய்ய விடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ உண்மையை சொல்லுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சுத்தமாக கூட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பிளாக்மெயில் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிளாக்மெயில் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நீ எனக்கு சொல்லிட்டுனா விட்டுருவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு அவர் யார் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அம்மாவோடைய தம்பி, சும்மா ஏதோ வாய் வாக்கில் ஏதோ தெரியாமல் நான் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லியிருப்பேனா இருக்கும், அந்த தம்பி அதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லலை, நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெண்ணை அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏற்கனவே 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, மீதி இருக்கிறது நான் தான், என்னை நீ சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ என்ன அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனையா என்னம்மா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தையும் இருக்குது, இப்படி இருக்கிற சூழ்நிலை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ, அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்காப்புல, ஒய்ஃபோடைய துணிமணியெல்லாம் கூட இன்னும் ஞாபகமாக வச்சிருக்காரு, அப்போ எவ்வளோ தூரம் பாசக்கார பையனாக இருப்பா அப்படின்னு நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் புரியுது, என்னம்மா நீ கங்கா பேசுகிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி கங்கா பேசுகிறேன், என்ன கங்கா பேசுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்கா இப்படித்தாம்மா, அதாவது அவர் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா தானே இருக்காரு, கம்முன்னு அவரே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் கங்கா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நல்லா தானே இருக்காரு பார்க்குறக்கா ஆளும், அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் இருந்தாலும் பரவாயில்ல, ஒய்ஃபும் இல்லை, அப்படிங்கிறப்போ என்ன உனக்கு பிரச்சனை வந்துட போகுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் செட் ஆகாதுமா, என்னமோ நீ விடுமா கம்முன்னுமா போமா, நீ அம்மு விஷயத்தை நான் கேட்டால் நீ என்னமோ காரணமே இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்முவை ஸ்கூலுக்கு வந்தால் நீ ஒழுங்காக பேசுவ பிடிப்ப, அவகிட்ட எப்போ போல் நடந்துக்குவேன்னு சொல்லு, நான் வர சொல்கிறேன், மற்றபடியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அவன் பாப்பாவோடைய படிப்பு என்ன ஆனாலும் பரவாயில்லையே, உனக்கு தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமல் இருக்கும், நம்ம தான் பக்குவமாக எடுத்து சொல்லணும். இது இல்லைடா, இது மாதிரி ஸ்கூல்லாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள்கிட்ட மட்டும் கவனமாக அதிகமாக இருக்க முடியாது, மிஸ்ஸு பாவம் இல்லை அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்க போகிறா, அதை விட்டுட்டு அவளுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன வேணால் நீ சொல்லு காவேரி, நீ அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்துட்டினா தான் ஆச்சு, இல்லை நானே உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா பேசாமல் இருக்கிறது, நீ பண்ணுற சேட்டை வேலைக்கு நானே உங்கள்கிட்ட பேசாமல் தான் இருக்கணும், சும்மா நானும் இங்கே இருக்கிற காரணத்தை சொல்லிட்டு வேலையும் போயிடும், பிரின்சிபல் மேடம் கூப்பிட்டு என்னை வந்து வார்ன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் என் வேலை போயிடுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நீ அந்த பொண்ணுகிட்ட நீ பேசி ஆகணும்னு சொல்கிறது தப்பாக தெரியுது இல்லையாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன், உங்கள் பிரின்சிபல் மேடம் சொல்கிறது தான் கேட்பேன், அப்படி தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்குலாம் அந்த ஸ்கூல்லலாம் இருக்க முடியாது, அவங்க சொல்கிற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண தான் இருக்க முடியும், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து காவேரியும் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க.